ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. நான் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை, சீமை பொன்னாங்கண்ணி கீரைன்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. நான் 2மே எடுத்திருக்கேன். இது வீட்டில் விளைஞ்ச கீரைங்க. இது இதில் எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இரும்பு கடாயாக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரைக்கு. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கீரைக்கு தகுந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். இது ஒரு சின்ன டிப்ஸுங்க அது. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நான் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் பொன்னாங்கண்ணி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கீரை என்றைக்குமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரையை திறந்து வச்சு தான் வதக்கணும். அதை கீரை சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அது லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த கீரை ரொம்ப குளிர்ச்சியான கீரை. ஸோ சம்மர் டைமில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி 2 எப்போதுமே ஏதாவது ஒரு கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை இப்போ வெந்துருச்சு. இது ஸ்கின்னும் நல்லா உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. இது ஐ பவர் நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு இதை ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா. இதுக்கப்புறம் மிளகும் ஜீரக பொடி வறுத்து வச்சு இது வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ் தாங்க. அது அவ்வளோதான், கீரை பொரியல் முடிஞ்சிச்சு. தேங்காய் பூ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி லன்ச் மெனு வெண்டைக்காய் பொரியலுங்க. இன்றைக்கி கருவேப்பிலை சாதம், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், லட்டு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி சிம்பிள் லன்ச் தான். தேங்க்யூ.